இன்றைக்கு 116வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு, அந்த சங்கீதம் மிகவும் ஒரு முக்கியமான சங்கீதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சங்கீதம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது, அவர்கள் கூடி வரும் பொழுது இந்த சங்கீதங்களை பாடினார்கள், தேவனை புகழ்ந்து பாடினார்கள். ஆகவேதான் இந்த நாளில் இந்த சங்கீதத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். In Psalm 116 verse 1 starts, I love the Lord because He has heard my voice and my plea for mercy. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். பிரியமானவர்களே, அன்பு கூறுகிறேன். I love the Lord. Amen. Hallelujah. சிலர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். I love the Lord. பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில I love that car, I love that house, I love my wife, I love my children. இந்த உலகத்தில் பலர் பல காரியங்களை நேசிக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான். அது என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உருவாக்கிய தேவனை நான் முன்பாக வைத்து அவரையே எல்லாவற்றிலும் நான் நேசிப்பேன். I love the Lord. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஆளை நேசிப்பதென்றால் அதை எவ்வாறு நாங்கள் காண்பிக்கிறோம்? ஒரு அன்பு மனைவி கணவனை நேசித்து பிள்ளைகளை நேசிப்பாலேயானால் அங்கே அவர்களுக்கு சுவை சுவையாய் சமைத்து நல்ல உணவுகளை பரிமாறுவாள். அவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்வாள். அவர்களுடைய உடுப்புகளை தோய்த்து மடித்து அழகாக வைத்து வீட்டை அழகாக வைத்து அந்த வீட்டிலே தன் அன்பை காண்பிப்பாள். நீங்கள் எத்தனையோ பேர் லவ் மேரேஜை செய்திருக்கலாம். அப்பொழுது உங்களுடைய அன்பை காண்பிக்கும்படியாக எத்தனையோ பொருட்களை, எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ சாக்ரிஃபைஸை நீங்கள் மற்றவருக்காக செய்வீர்கள். ஆனால் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, I love the Lord. இரண்டு கட்டளைகளுக்குள்ளே ஒரு கட்டளை, உன் முழு மனத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் தேவனை தேடுவாயா. உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக என்கின்ற வார்த்தை. தாவீது எழுதுகிறான், I love the Lord because He has heard my voice. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரு பொல்லாத நாட்கள்ல உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆஸ்பத்திரிகள் நிறைந்து அங்கே இடமில்லாமையால் மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அன்றைக்கு ஒரு மனிதன்
நான் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்துல நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் என் பணம் என் தகப்பனை காப்பாற்ற முடியவில்லை. என்னிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் சாதாரணமாய் தேவன் இலவசமாய் கொடுத்த அந்த காற்றை சுவாசித்து வாழ்கிற மக்கள் அதை கொடுத்தவரை, அதை தந்தவரை மறந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவோ வெட்கத்துக்குரியதாய் காணப்படுகிறது. அவன் சொன்னான், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். தாவீதுக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் பல வேளைகளிலே அவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடித்தூரம் கூட இருக்கவில்லை. இந்த நாட்கள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களோ உங்களுடைய உறவினர்களோ யாராக இருந்தாலும், ஆண்டவரே நான் பயப்படுகிறேன், இந்த நோய் என்னை அழித்து விடுமோ, என் பெற்றோரை அழித்து விடுமோ, என்னை அழித்து விடுமோ, என் பிள்ளைகளை அழித்து விடுமோ என்று பயத்தோடு இருப்பீர்களே, ஆனால் தேவன் என்று உங்களோடு பேசுகிறார். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, தாவீதுக்கும் மரணத்துக்கும் இருந்த தூரம் இவ்வளவாய்த்தான் இருந்தது. ஆனால் தேவனோ அவனை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, அந்த தெய்வம், நீங்கள் அவரை நேசித்தால் அவரிலே அங்கே அவன் விண்ணப்பத்தை கேட்டு, அவன் கதறலை கேட்டு, தேவனோ அவனுக்கு இறங்கினார். ஆகையினால் உங்களுக்காகவும் இறங்கும்படியாய் உங்களுடைய பெட்டுக்கு அருகிலே வந்திருக்கிறார். உன் கரத்தை பிடித்து, இதோ நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன தெய்வம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். தேவன் என்று உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். அவருடைய செவி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு திறந்திருக்கிறது. அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் தன் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் மனம் மாற மனிதர் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தெய்வமும் இல்லை. தாவீது சொன்னான், எத்தனை தரம் மரணம் அவனுக்கு கிட்ட நின்ற பொழுது தேவனை நோக்கி அபயமிட்டான். கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று கதறினான். ஆமென். தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை அவரையே தொழுது கொள்ளுவேன். டாக்டர்களினால், மருந்துகளினால், மனிதரால், பணத்தால், மற்றவர்களால் பாதுகாக்க முடியாத பயங்கரமான இந்த கொள்ளை நோய்கள் இருக்கிற இந்த நாட்களில் எங்களை காக்கும் கரம் ஒன்று உண்டு. எங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
அவர் எங்களை அழைத்தவர். ஆமென். அவருக்கு உண்மையாயிருங்கள். அவரை தேடும்படியாக அவரை கனம் பண்ணுங்கள். அவர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறார். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அவன் வந்த சூழ்நிலையில மரண கட்டுக்கள், மரணம் அவனுக்கு இதோ வந்துவிட்டது, ஏறி தப்பிக்கொள்ள போவதில்லை, நான் தப்ப முடியாது, என் வாழ்க்கையில எனக்கு இனி யாரும் உதவி செய்ய முடியாது, டாக்டர்கள் உதவி செய்ய முடியாது, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு என்னிடத்திலே பணம் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஒருவேளை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், ஆண்டவரே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தாவீது எழுதுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12. என்னை யாரும் தேடி வரவில்லை, இந்த வருத்தத்திலே யாரும் என்னை பார்க்க வர முடியவில்லை. ஆண்டவரே, நான் தனிமையிலே இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் இக்கட்டிலே இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவார் இல்லை. ஆமென். தாவீது சொல்லுகிறான், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. ஆண்டவரே, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் என்னை எனக்கு விலகி ஓடி போனார்கள். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே கர்த்தாவே, நான் என் அயலாருக்கு நிந்தையா இருக்கிறேன். ஆண்டவரே, என் அயலார்கள் என்னோடு பேச விருப்பம் இல்லாதிருக்கிறார். என் அயலார்கள் என்னை கண்டு பயப்படுகிறார், என்னோடு பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு நான் அருக்களிப்பானேன். ஏதோ ஒரு வாதை வந்துவிட்ட வீடு, இந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் பாவிகள், இந்த வீட்டு ஜனங்கள் முழுவதற்கும் இந்த கோவிட்-19 வந்துவிட்டது, எங்களால் போக முடியாது, நாங்கள் போக பயப்படுகிறோம். தாவீதும் அதே நிலையில் ஒரு நாள் இருந்தவன் தான். அவன் எழுதுகிறான் 31வது சங்கீதத்தில், நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். ஆண்டவரே, இந்த வருத்தம் அவனுக்கு இருக்கிறது போல் இருக்கிறது. 15 அடி விலகி போகிறார்கள், 10 அடி விலகி போகிறார்கள், எனக்கு கிட்ட வர பயப்படுகிறார்கள், எனக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களைப் போல நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கலாம். அப்படியான சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு பட்டணத்தில் மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்பட்டு, மற்றவர்கள் அறிந்தால் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து ஒருவருக்குமே சொல்லாமல், யாருமே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற
ஒரு பயங்கரமான நிலை. 12வது வசனத்திலே செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஆண்டவரே, அவன் ஏற்கனவே செத்துட்டானோ இருக்கிறானோ, இந்த நாட்கள்ல யார் இருக்கிறான் யார் செத்து போனான் என்று எங்களுக்கு தெரியல. நான் செத்தவனை போலானே. ஆண்டவரே, உடைந்த பாத்திரத்தை போலானே. ஆண்டவரே, மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன் என்று தாவீது கதறுகிறான். அவனுக்கு தெரிகிறது, நான் மரிக்க போகிறேன், நான் உயிரோடு வாழ்வது முடியாத ஒரு காரியம், எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். தாவீது 57வது சங்கீதத்திலே சவுலுக்கு தப்பியோடு கெபியிலே ஒதுங்கி இருக்கையில் தனக்கு நஷ்டம் ஏறிடாத அஸ்தத்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசித்து பாடிய சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறான். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிற உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று தேவன் தன் கரத்தை நீட்டுகிறார். அவரது கோபம் ஒரு நிமிடம், அவர் தயவோ நீடித்த நாட்களாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற அந்த அன்பு. மரண கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஐயா. மற்றவர்கள் என்னிடத்தில் வர தூரமாய் போகிறார்கள், பலர் என்னை கேள்வி கேட்கிறார்கள், நான் தனிமையிலே இருக்கிறேன், அயலாருக்கு நான் நிந்தையானேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். இன்றைக்கு அநேகர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்திலே ஒரு பிரபல்யமான மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பெரிய போதகருடைய ஆராதனையை பார்க்க நேரிட்டது. அவருடைய முகத்தை பார்த்த பொழுது அவர் எவ்வளவு பயந்து, எவ்வளவு உடைக்கப்பட்டு, எவ்வளவு வேதனையோடு அவர் ஜெபித்துக் கொண்டார் என்பதை நான் பார்த்தேன். மரண பயம், மரண ஓலங்கள், மரண சத்தங்கள் தேசமெங்கும் நிறைந்திருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை மறக்கவில்லை, தேவன் உங்களை நேசிக்கிறார். நான் அவரை நோக்கி கெஞ்சினேன், நான் என் பாவங்களை அறிக்கையிட்டேன். 31வது சங்கீதத்திலே தாவீது இவ்விதமாய் சொன்னான். 32வது சங்கீதத்திலே, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவன் மன்னிக்கிறவர். உங்களோட வீட்டில அங்க இங்க பார்க்காம, ஏதோ ஒரு காரியத்தை செய்யாம கவனமா தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அவர் என்னை மன்னிக்கும்படியாக நான் கெஞ்சினேன். அவன் உடைக்கப்பட்டவனாக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். தேவன் மன உருக்கம் உள்ளவர். தேவன் கிருபையும் நீதியும் உள்ளவர். தேவன் மன உருக்கம் உள்ளவர். அன்றைய தினத்திலே வீதியிலே நடக்கக்கூடாது, வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடங்களாக வைத்தியர்களினால் வேதனைப்படுத்தப்பட்டவளாய், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எந்த ரெஸ்பிரேட்டரோ எந்த மருத்துவரோ எந்த ஆக்சிஜனோ எனக்கு இல்லை ஆண்டவரே, என்னை யாரும் குணப்படுத்த முடியவில்லை, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டேனே ஆனால் நான் சுகமடைவேன் என்று வந்த அந்த ஸ்திரீயினுடைய, ஆமென் ஹல்லேலூயா, அந்த ஸ்திரீ உடனடியாய் சுகமானாள். மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஆண்டவர் இயேசு. என்னை தொட்டவர் யார்? என்னை தொட்டவர் யார்? என்னை தொட்டவர் யார் என்று கேட்டார். அவள் தேவனை நம்பி விசுவாசத்தோடு அவருடைய அங்கியை தொட்டாள். அவள் சுகமானாள். அந்த தெய்வம் உங்கள் அருகிலே மனதுருக்கத்தோடு அங்கே நிற்கிறார். உங்களை தொட்டு அவர் சுகமாக்கும். உன் வேதனைகள் கழிந்து போ. நீ மரணத்தை சந்திக்க போவதில்லை. மரணம் உனக்கு தூரமாய் நிற்கிறது. இயேசு மரணத்துக்கும் உனக்கும் இடையே நிற்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு என்று உங்களோடு சொல்லுகிறார், நான் மனதுருக்கம் உள்ள தெய்வம், நான் மனதுருக்கம் உள்ள தேவன், நான் மனதுருக்கம் உள்ள கர்த்தர். அந்த தெய்வம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கின தெய்வம். 38 வருடங்களாய் பெதஸ்தா குளத்தருகே யாரும் இல்லப்பா, தனிமேல இருக்கிறேன், ஒருவரும் இல்லை, என்னை காப்பாற்றுவார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனிய வீட்டில் இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு இருக்கிறேன், என் குடும்பத்தோடு இருக்கிறேன், என் அயலாருக்கு நான் நிந்தனை ஆனேன், எல்லாராலும் மறக்கப்பட்டவனை போல தனிமையில இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த 38 வருடங்களாக என்னை யாராவது தூக்கி போடுவார்களோ, என்னை யாராவது தூக்கி போடுவார்களோ, என்னை யாராவது தூக்கி போடுவார்களோ என்று அந்த பெதஸ்தா குளத்திலே அங்காலாய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். ஆண்டவர் நடந்து வந்தார்.
ஆண்டவர் தேடி வந்தார். இன்று அந்த தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே தேடி வந்திருக்கிறார். அவர் உன்னை சுகமாக்குவார், அவர் உன்னை குணமாக்குவார், அவர் உன்னை விடுவிப்பார். அவர் மனதுருக்கமுள்ள தெய்வம், அவர் மனதுருக்கமுள்ள கர்த்தர், அவர் மனதுருகிறவர். கர்த்தர் கபடற்றவைகளை காக்கிறார். பிரியமானவர்களே, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்காதவர், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை காண்கிறவர். அவன் சொல்கிறான், காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு சிம்பிளான மனிதனுடைய விசுவாசம், ஒரு கபடற்ற மனிதனுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கோவிட்-19 என்னால சாப்பிடவே முடியலப்பா, இந்த நோவினால் என்னால் நடக்க முடியவில்லை, இந்த பாரத்தினால் தொய்ந்து போனேன், வீட்டிலே அடைக்கப்பட்டு மென்டல் சிக்னஸ் போல நான் மாறிவிட்டேன். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யறது என்று தெரியல, நான் மெலிந்து போனேன். தாவீது வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அங்குமிங்கு ஓடி, அரவணைப்பார் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல், அவனை சந்திக்க வருகிற அயலார் இல்லாமல், அவனுக்கு தெரிந்தவர்கள் ஓடி போனார்கள் என்று எழுதுகிறான். நான் மெலிந்து போனேன். ஆண்டவர் உங்கள் வீடுகளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை தொடுகிறார், உங்களை குணமாக்குகிறார். அன்று பேதுருவினுடைய மாமியினுடைய கையை பிடித்து எழுந்திரு எழுந்திரு என்று சொன்ன தெய்வம் உன்னை எழுந்திருக்க வைக்கிறார், உன்னை நடக்க வைக்கிறார், உன்னை அவர் சுகமாக்குகிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் உன் வீடுகளுக்குள் இறங்குகிறது. மனம் மாற மாட்டார், சொல்லியும் செய்யாதிருக்கவும் மாட்டார். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணிக்கு, என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். என் ஆத்துமாவை இந்த கோவிட்-19 மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும் ஆண்டவரே, என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆண்டவர் இயேசு 18 வருடமாய் குனிந்து நின்று நடக்க முடியாதவளாய் ஆலயத்திலே நின்று அவனை குணமாக்கினார். வலிப்பு வியாதி வந்த ஒரு மனிதனை குணமாக்கினார். ஆண்டவர் இயேசுவினால் எந்த நோயையும் குணமாக்க முடியும். அவர் இரட்சகர். அவருடைய இரத்தத்தினால் சுகமாகாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அவர் நாமத்தினால் சுகமாகாமல் இருக்க யாரும் முடியாது. பிரியமானவர்களே, தாவீது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நான் இன்னத்தை அவருக்கு செலுத்த முடியும்? அவன் தேவனோடு பொருத்தனை செய்தான். ஆண்டவரே, இந்த COVID-19 இருந்து என்னை விடுவிப்பீரே ஆனால், ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன். நான் ஏழை எளிய மக்களை போஷிப்பேன். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழ்வேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. மாறாதவர், நீர் மாறாதவர், என் இயேசு நீர் மாறாதவர், மாறாதவர், நீர் மாறாதவர், என் இயேசு நீர் மாறாதவர். உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை, ஆராதனை என் இயேசு மாறாதவர், மாறாதவர், நீர் மாறாதவர், என் இயேசு நீர் மாறாதவர். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் வாழ்க்கையில இனிமேல் நாம் முன்பு வாழ்ந்ததை போல வாழப்போவதில்லை. நாம் பொய் சொல்லி, களவெடுத்து, ஏமாற்றி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுக்காமல், நேரத்தை கொடுக்காமல், ஊழியம் செய்யாமல், அவரை முன்னுக்கு வைக்காமல், என்னுடைய காரியங்களை முன்னுக்கு வைத்து, என்னுடைய வழிகளை சரி என்று நான் நினைத்து, வேத வாக்கியங்களை மறந்து நான் இனி வாழ மாட்டேன். ஆண்டவரே, நீர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை காண்கிற தெய்வம். ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்காக முன்பாக செலுத்துவேன்.